பஞ்சர் அண்ணா. நாங்க வேற ஆட்டோ பிடிச்சுக்கோமா? ஏய் பேக். ஏய் திருட. என் பேக் தூக்கிட்டு போறாமா? ஐயோ ஐயோ என் பணம் போச்சே. ஏய் இல்லடா. ஏய் பணத்தை எடுத்துட்டு போறாமா? ஏய் ஏய் நில்லுடா. இல்லடா. டேய் இல்லடா. யாராவது பிடிங்க. டேய் நில்லுடா. ஐயோ என் பணம் போச்சு. அவனை பிடிங்க. போச்சுப்பா. ஐயோ பணம் போச்சுப்பா. ஏன்பா இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்தீங்க? இல்லம்மா நான் பத்திரமா தான் வச்சிருந்தேன். அந்த படவை வந்து அடிச்சிட்டு போயிட்டாமா. ஐயோ பணம் போச்சுப்பா. என்ன பண்ணு? என்ன சார் ஆச்சு? பைக்ல வந்து பணத்தை அடிச்சிட்டு போய் ஆட்டோ வந்துருவாங்க. இந்த எடுத்துட்டு வரேன் சார். ஏங்க என்னங்க ஆச்சு? அண்ணா பைக்ல ஒருத்தன் வந்து பணத்தை அடிச்சிட்டு போயிட்டானே. பைக்ல வந்தவங்கலாம் பிடிக்க முடியாது சார். மின்னல் வேகத்துல போயிருப்பான் சார். ஐயோ பணம் போச்சு. எவ்வளவு பணம் வச்சிருந்தீங்க? 50,000 ரூபாண்ணே. 50,000 ஜாக்கிரதையா வச்சிருக்க மாட்டீங்களா? ஜாக்கிரதையா தானே வச்சிருந்தேன். ஆட்டோல தானே வந்தீங்க, பணத்தை எப்படி விட்டீங்க? ஆட்டோல தாம்மா வந்தோம். பைக்ல ஒருத்தன் வந்து ஆட்டோ வீல் பஞ்சர்னா அதை இறங்கி டிரைவர் பாக்குறதுக்குள்ள பணத்தை பறிச்சுட்டு போயிட்டாமா. ஐயோ கடவுளே, நீங்க கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கணும். அப்பா நம்ம பணம் அவ்வளவுதானப்பா? போச்சு, திரும்ப கிடைக்காது. வெறும் கையோட இன்ஸ்பெக்டர் எப்படிப்பா போய் பாக்குறது? எனக்கு ஒண்ணும் புரியலம்மா. கேர்லெஸ் இருந்தது உங்க தப்புப்பா. பேக் கொடுங்க, நான் அப்பவே கேட்டேன்ல. பத்திரமா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி கோட்டை விட்டீங்களே. வித்யா இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லம்மா. என்ன மன்னிச்சிருமா. மன்னிப்பு கேட்டா போன படம் திரும்ப வந்துருமா? கல்யாணத்துல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் என் விஷயத்துல மட்டும் ஏன் இவ்வளவு அலட்சியமா இருக்கீங்க? நானும் உங்க பொண்ணு தானே. என் வாழ்க்கை உங்களுக்கு முக்கியமா தெரியலையா? என் மேல அக்கறை இருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருப்பீங்களா? வித்யா வித்யா ஏமா இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு அந்த பணம் வந்தே ஆகணும். பயப்படாதம்மா, பணம் கிடைச்சிருமா. ஆட்டோ ஏங்க நீங்க பைக் எதுவும் வச்சிருக்கீங்களா? பக்கத்துல தாங்க போயிருப்பான், புடிச்சிடலாம். ஐயோ பைக் எதுவும் இல்லீங்களே. வாங்க சார். சீக்கிரம் போங்க. ஏறுங்க சார், போய் பார்க்கலாம். ஆட்டோ போப்பா சீக்கிரம் போ. சீக்கிரம் ஓகே சார். போய் பிடி. சீக்கிரம் போகணும். என்ன போய் வராங்கன்ட்டானுங்க. அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணே. சரி சார். ஏன் ஆட்டோ நிறுத்திட்டீங்க? இதுக்கு மேல அவனை பிடிக்க முடியாது சார். எந்த பக்கம் போனானே தெரியலையே. இப்ப என்ன பண்றது? தப்பிச்சு போயிட்டான் சார். இறங்குமா. போச்சுப்பா. வித்யா போச்சு, எல்லாம் போச்சு. போனது பணம் மட்டும் இல்ல, என் வாழ்க்கையே போச்சு. வித்யா அந்த பணத்தை கொடுக்கலன்னா இன்ஸ்பெக்டர் என் மேல எஃப்ஐஆர் போட்டுருவாரு. என்ன அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் போட்டுருவாரு. அப்பா என்னால ஜெயிலுக்குலாம் போக முடியாதுப்பா. என்ன செய்வீங்களோ தெரியாது. எனக்கு அந்த பணம் வேணும். எனக்கு அந்த பணம் வேணும்ப்பா. வித்யா சரிம்மா, லோக்கல் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோமா? கம்ப்ளைண்ட் பண்ணா மட்டும் பணம் கிடைச்சிருமாப்பா? இன்னைக்கு பணம் கொடுக்கலன்னா அவ்வளவுதான், என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். இல்லம்மா அப்படிலாம் விட்டுற மாட்டேம்மா. லாயர் கிட்ட பேசி இன்னும் கொஞ்சம் டைம் வேணா கேட்டு பாக்குறேம்மா. யார்கிட்ட வேணா பேசுங்கப்பா, ஆனா எனக்கு அதுல நம்பிக்கையே இல்ல. அப்படிலாம் சொல்லாதம்மா, கொஞ்சம் பொறுமையா இருமா. நான் லாயர் கிட்ட பேசுறேன். சார் எங்க இருக்கீங்க? சார் நான் சொன்ன இடத்துக்கு நீங்க இன்னும் போகலையா? இன்ஸ்பெக்டர் எனக்கு ஃபோன் பண்ணி கத்திக்கிட்டு இருக்காரு சார். சார் போற வழியில ஒரு பிரச்சனை சார். எவனோ ஒருத்தன் என்கிட்ட இருந்து பணத்தை அடிச்சிட்டு போயிட்டான் சார். சார் கோர்ட்ல இந்த மாதிரி கதையெல்லாம் நான் நிறைய சொல்லியிருக்கேன். என்கிட்ட இந்த கதையை சொல்லாதீங்க சார். இது என் பொண்ணோட வாழ்க்கை சார். நான் எதுக்கு சார் போய் சொல்ல போறேன்? நேத்தே உங்க பொண்ணு பணம் கொடுக்க இஷ்டம் இல்லாம தான் பேசினாங்க. இன்னைக்கு திடீர்னு பணத்தை அடிச்சிட்டாங்கன்னு சொல்றீங்க. எப்படி சார் நான் உங்களை நம்புறது? சார் நாங்க வீட்டுல இருந்து பணத்தோட தான் சார் வந்தோம். என் அஜாக்கிறதுனால நான் பணத்தை தொலைச்சிட்டேன் சார்.